இதில் ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு, எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க, அப்படி என்ன நம்ம இப்போ சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். இது எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அப்பா பீரோக்குள்ள இல்லை, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயோ, ஏன் கேட்குறீங்க? இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் சிஎம் விஜய் சார் என்ன பண்ணிருக்காரு, திரும்பவும் கரூருக்கு போயிருக்காருங்க. அந்த மேடையில அவர் பேசிட்டு இருக்கும்போது முக்கியமான நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்திருக்காரு. இதுல டிஎம்கே அப்படின்ற கட்சியை நிறைய அட்டாக்கும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டிஎம்கே கட்சி நிறைய ரிப்ளையும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த வீடியோல அவர் என்னதான் பேசினார் அப்படின்றத டீட்டெயிலான ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், டிஎம்கே கட்சியில முக்கியமான ஒருத்தர், டிஎம்கே கம்பெனிலன்னு சொல்லியிருக்காரு. டிஎம்கே கம்பெனில முக்கியமான ஒருத்தர் நம்மளை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்காரு. ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேட்டைக்காரன் ஒரு பாட்டை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம், அதுல ஒரு சில மக்கள் பாத்தீங்கன்னா சிங்கப்பூருக்கே தெரிச்சு ஓடிட்டாங்க. சிங்கப்பூருக்கு ஓடி போய் அவங்க மெடிக்கல் மருத்துவ செலவு பாக்குறேன், மருத்துவம் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாங்க. அதை ஸ்பீக்கரை சொல்றாரு, ஏவா வேலு சார் சொல்றாரு. ரெண்டாவது விஷயம், கரூர் ஸ்டாம்பேட் நடந்துச்சு இல்லையா, அந்த 41 பேர் இருந்துட்டாங்க. 147 பேருக்கும் மேல பாத்தீங்கன்னா அவர் நிறைய ஒரு காயங்கள் அவங்களுக்கு மேற்பட்டு இருக்கு. 41 பேருக்கு பாத்தீங்கன்னா நினைவு சின்னம் அமைக்கிற அப்படின்றத சொல்லியிருக்காரு. மூணாவது விஷயம், கரூர்ல ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அடிடாஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, அதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை செட்டப் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான அடிக்கொள்ளு நாட்டியிருக்காரு. இது மூலியமா 1700 கோடி இன்வெஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. 13,500 பேருக்கும் மேல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றது இருக்காரு. ஸோ திருப்பூர் பக்கத்துல இன்னைக்கு கரூர் இருக்கு இல்லையா, திருப்பூர் போற வழியில தான் கரூர் போற வழியில அடுத்து பாத்தீங்கன்னா திருப்பூர் இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா கரூர்ல ஓவராலா இன்னைக்கு டெக்ஸ்டைல் ரொம்ப ஃபேமஸ்ங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல பாத்தீங்கன்னா 13,500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அடுத்து லாஸ்டா அவர் பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, யாருமே கரப்ஷன் ஒழிக்க முடியாது, கரப்ஷன் தமிழ்நாட்டுல கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கு, வேற ஊன்றி இருக்கு, யாருமே அதை நிறுத்தவே முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் பாருங்க, லஞ்சம் வாங்குறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே கரப்ஷன்றது இல்ல, கவர்மெண்ட் மெஷின்ல எல்லாரும் மக்களை மதிய கத்துக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லி இருந்திருக்காரு. இன்னைக்கு என்னென்ன விஷயங்களா சொல்லியிருக்காரு அப்படின்றது டீட்டெயிலான வீடியோ இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த விஷயங்களுக்கு முன்னாடி டிஎம்கேல இருக்க கட்சி அவங்க சுப்ரீம் கோர்ட்லயே ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாங்க 3 நாளைக்கு முன்னாடி. விஜய் கரூருக்கு அவர் போகக்கூடாது, அங்க போய் அந்த 41 பேரோட குடும்பங்களை மீட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது எல்லாமே எவிடன்ஸ் அளிக்கிற மாதிரி வரும் அப்படின்னு ஒரு மனுவை தாக்கல் செஞ்சாங்க. சுப்ரீம் கோர்ட் இதுக்கு பதிலுக்கு பாத்தீங்கன்னா அவரோட ஐட்டினரிய, அவர் எங்கெங்க போறாரு, எங்க பேசணும், எங்க பேசக்கூடாது, எந்த இடத்துல டிராவல் பண்ணணும், எந்த ரோட்ல போகணும், எத்தனை வெஹிக்கிள் கூட போகணும் நாங்க முடிவு பண்ண முடியாதுன்னு ரொம்ப காட்டமா சுப்ரீம் கோர்ட் டிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அந்த வக்கீல்கிட்ட பாத்தீங்கன்னா கேஸை வித்ரா பண்றீங்களா இல்ல நாங்களே டிஸ்மிஸ் பண்ணட்டுமான்னு கேட்டிருந்திருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல தெரிவிங்க. கமெண்ட்ல கண்டிப்பா தெரிவிச்சாகணும், ஏன்னா உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்க, உங்களுக்கு கருத்துக்களை கேட்க ரொம்ப ஆவலா இருக்கேன். நம்ம இப்ப கண்டென்ட்ல ஃபர்ஸ்ட் விஷயங்க, கரூர் ஸ்டாம்பேட்ல அந்த இடத்துக்கு அப்புறம் திரும்ப போயிருக்காரு இல்லையா, திரும்ப போயிருக்கும் போது முக்கியமான நிறைய விஷயங்களை அடிக்கட்டு நாட்டி இருந்திருக்காரு. சோ கரூர் ஸ்டாம்பேட் செப்டம்பர் 27, 2025 நடந்த விஷயம். அதுக்கப்புறம் என்னாச்சு, டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சியில இருந்தாங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் ஜட்ஜ் கமிஷனர், ஜட்ஜை அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி இதுல என்னதான் நடந்துச்சு, எஸ்ஐடின்னு ஒன்னு ஃபார்ம் பண்ணி என்னதான் நடந்துச்சு அப்படின்றத அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. டிவிகே கவர்மெண்ட் மேல்முறையீடு போய் சுப்ரீம் கோர்ட்ல இன்டர்ஃபர் ஆகி, சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்டர்ஃபர் பண்ண நல்லா இருக்காது, அவங்க இதுல சாட்சிகளை அளிக்க வாய்ப்பு இருக்கு, அதனால டைரக்டா அந்த கேஸை சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. சிபிஐக்கு மாத்தணும் இல்லாம ஓவரால் அந்த சிபிஐ என்ன நடக்குதோ அதை மேற்பார்வையில நாங்களும் விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டு அஜய் ரஸ்டோகின்னு சொல்லிட்டு ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. விஜய் சாரோட ஸ்பீச் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, பார்ட்டி ஃபண்ட்ல இருந்தாங்க. டைரக்டா அவர் பார்ட்டி ஃபண்ட்ல இருந்து, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில சட்டமன்றத்துல என்ன நடந்துச்சோ அது அப்படியே ஒரு கோர்வையா அவர் ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்காரு. பார்ட்டி ஃபண்ட் அலிகேஷன் பத்தி ஒரு சட்டமன்றத்துல ரீசெண்டா பேசினாரு. கட்சிகள் நிதி, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நிறைய மினிஸ்ட்ரிஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் கண்ட்ரோல் கீழே நிறைய மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா.
ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேலை ஆகணும். நீங்க ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருந்தாலும் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும், ரினிவல் பண்ணணும். ஒரு கார் வச்சிருந்தாலும் அதுக்கு வந்து நீங்க வந்து ரினிவல் பண்ணணும், லைசன்ஸ் வாங்கணும். எல்லாத்துக்குமே நீங்க கொடுக்கக்கூடிய பணத்துல ஒரு பாதி பாத்தீங்கன்னா கட்சி நிதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூலிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து போயிட்டு இருந்திருக்குங்க. இது வந்து அன்அபிஷியலா அண்டர் டேபிள் பண்ணக்கூடியது. ஆனா இதை வந்து கன்ஃபார்மா நீங்க கொடுக்கணும்ன்ற மாதிரி போன கவர்மெண்ட்ல இருந்திருக்குன்னு ஒரு அக்யூசியேஷன் வச்சிருந்திருக்காரு. அதை வந்து சொல்லிட்டு இருந்திருக்காரு. அடுத்து ரெண்டாவது விஷயம் அவர் பேசிட்டு இருக்கும்போது சென்னையோட பிரிட்ஜ் ப்ராஜெக்ட் பற்றி இருக்க அதுல இருக்க கரப்ஷன். சென்னையில வந்து ஒரு பிரிட்ஜ் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பிரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கரப்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது டிஎம்கே கவர்மெண்ட்ல அந்த இதை கண்டுபிடிச்சு அதெல்லாம் நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். அதே மாதிரி உண்மையாலுமே டிஎம்கே கவர்மெண்ட்ல கடைசி 3 மாசத்துல பாத்தீங்கன்னா அவங்க டென்யூர் ரெண்டாவது பிப்ரவரியில இருந்து மே வரையும் அந்த டியூரேஷன்ல என்னென்ன அதாவது கான்ட்ராக்ட் அதாவது அவசரமா போட்ட வந்து இந்த ஒரு ஏலங்கள் அது எல்லாத்தையுமே வந்து இந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணி கம்ப்ளீட்டா நிறுத்தி இருந்திருக்காங்க. அடுத்து எலக்ட்ரிசிட்டி போர்டுலயுமே அதாவது ப்ரொமோஷன் வாங்கணும், டிரான்ஸ்பர் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான உண்டான லஞ்சத்தையும் பாத்தீங்கன்னா ஒழிச்சிருந்திருக்காங்க. ரீசெண்டா கூட அதாவது வந்து ஜூன் 22 நினைக்கிறேன். அப்போ வந்து டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் வந்து ஒருத்தர் கைது பண்றாங்க. 1,50,000 அந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பெரிய பதவியில இருக்க நபர் பாத்தீங்கன்னா லஞ்சம் கேட்டிருக்காரு. எதுக்குன்னா ஒரு டிரான்ஸ்பருக்கு மட்டுங்க, டிரான்ஸ்பருக்கு மட்டும் 1,50,000 கேட்டிருக்காரு, ஒரே ஒரு டிரான்ஸ்பருக்கு. இதெல்லாம் வந்து அவர் கோட் பண்ணி இருந்திருக்காரு. அடுத்து வந்து எல்என்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அதாவது வந்து 18,600 கோடி வந்து எல்என்டி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதனால 8,200 ஜாப்ஸ் வந்து கிடைச்சிருந்திருக்கு. அதை சொல்லிட்டு இருக்கும்போது வந்து ஓவராலா அந்த அதாவது மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப கோசமா கத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அப்படின்றது வந்து பிறந்த குழந்தைங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் தங்க மோதிரம் தர்றதா வந்து கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து சீக்கிரம் இன்ட்ரடியூஸ் பண்றோம், அது அறிஞர் அண்ணாவோட பிறந்தநாள் அன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி இருந்திருக்காரு. அதாவது ஓவராலா அந்த காட்சி ஆரம்பத்துல இருந்தே அறிஞர் அண்ணாவோட ஐடியாலஜி எடுத்திருந்திருக்காங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இதையே தான் அவரும் பண்ணியிருந்திருக்காரு. அதே மாதிரி விவசாயிகள் அவங்க வந்து கண்டிப்பா மதிப்பேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்திருக்காரு. நடுவில் வந்து டிஎம்கேக்கு பாத்தீங்கன்னா ஒரு காட்டு ஒன்று காட்டிட்டு இருந்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா வந்து டிஎம்கே நம்ம எது பேசினாலும் அகெயின்ஸ்டா பேசினாதான் அவங்க எதிர்கட்சின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து நல்லது பண்றது எல்லாத்தையும் பார்த்தா இப்ப கூட வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து ஒரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். ஒரு அம்மா வந்து நம்மளை பத்தி அதாவது இந்த கட்சியோட ஆட்சி கரப்ஷன் இல்லாம இருக்கிறத பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க. இதெல்லாம் வந்து அவங்க கண்ணுக்குலாம் தெரியாது. அவங்களுக்கு நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை நெகட்டிவா பேசுறதே அவங்களுக்கு வந்து பழகிருச்சு. ஏன்னா அப்பதான் எதிர்கட்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத காட்டமா பாட்டிருக்காரு. அடுத்து டிஎம்கே கவர்மெண்ட் ப்ரொபோஸ் பண்ண ஒயிட் பேப்பர். இந்த ஒயிட் பேப்பர் 16 ஜூன் 2026 பினான்சியல் மினிஸ்டர் மரிய வில்சன் ப்ரொபோஸ் பண்ணாரு இல்லையா? சோ அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன வந்திருக்குன்னா வந்து தமிழ்நாட்டோட ஒரு கடன் பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி இல்ல, அதாவது 13 லட்சம் கோடின்னு ஒரு ஷாக்கிங்கான டேட்டாவை கொடுத்திருந்தாரு. சோ அதுலயும் அதாவது நம்ம மின்சாரத்துறையில மட்டும் நிறைய கடன் இருக்கு. அதே மாதிரி நிறைய இடத்துல அதாவது பப்ளிக் செக்டார் யூனிட் பொது நிர்வாகத்துல பாத்தீங்கன்னா நிறைய கடன் வந்து ஏத்திக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தர் மேலேயும் 1,50,000 லட்சம் கோடி கடன் வச்சிருந்தாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதை வச்சு இனிமே அதுல இருந்து நான் மீண்டு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வெல்ஃபேர் எல்லாத்தையும் சீக்கிரம் கொண்டு போய் முடிக்க முடியும் அப்படின்றது இருக்காங்க. சோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து டிஎம்கே கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கடன்லாம் நீங்க அதாவது ஒரு காட்டமா இதை வந்து நீங்க இது எல்லாத்தையும் ஒரு முக்கியமா ஒரு குறிக்கோளா காமிச்சு மக்களுக்கு வெல்ஃபேர் பண்றதை குறைக்கலாம்னு நினைக்கிறீங்க. எப்பவும் போல மாத்தி பேசுற மாதிரி தான் எனக்கு இது தோணுச்சு. அடுத்து மேகரட்டு தேம பத்தி டிஎம்கே பேச எல்லாத்தையுமே அவர் கோட் பண்ணியிருந்தாரு. டிஎம்கேல கடைசியா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தனி கட்சி கிடையாது, டிஎம்கேவும் ஏஐடிஎம்கும் ஒரே கட்சி தான், ஒரே கூட்டணி தான் அப்படின்றதையும் வந்து அவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி இருந்திருக்காரு. இதை பார்த்தோன்னே வந்து டிஎம்கேல இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா அதாவது வந்து பிஜேபியோட கைக்கூலின்றதை திரும்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அடுத்து என்னன்னா அவரு ஏதாவது 6வது விஷயமா வோட் ஃபார் கேஷ் இந்த விஷயத்த கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ண முற்றிலுமா அழிச்சு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத முற்றிலுமா அழிச்சு நடந்த எலெக்ஷன் இது. அப்படி தேர்ந்தெடுத்த கவர்மெண்ட் தான் இது. மக்களோட சப்போர்ட் எனக்கு இருக்கு, இதுக்கு மேல எனக்கு என்ன பயம் இருக்கு அப்படின்றத வந்து கேட்டு இருந்திருக்காரு. அது திரும்ப வந்து ஒரு விஷயத்த ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்காரு. என்னன்னா வந்து நம்ம மக்களே இனிமே வந்து கரப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது. நாங்க நிறைய மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதாவது கரூர் ஸ்டாம்பேட் நடந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நடக்கிறதுக்கான உண்மையான காரணம் என்னன்னா இந்த கவர்மெண்ட் தான் அப்படின்றத சொல்லி இருந்திருக்காரு. அதாவது இவர் பேசிட்டு இருக்கும்போது மக்கள்கிட்டே கேள்வி கேட்டு மக்கள் வாயிலிருந்து இதை வர வச்சிருந்திருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த கரூர் ஸ்டாம்பேட் அன்னைக்கு
அவர் என்ன பண்றாரு, அரியலூர்ல இருந்து பெரம்பலூர் வரப்ப பெரம்பலூர்ல பாத்தீங்கன்னா வந்து போலீஸே சொல்றாங்க, இந்த நேரத்துல நீங்க பெரம்பலூருக்கு வர்றது சரியில்லை, கூட்டம் அலைமோதிட்டு இருக்கு, கண்டிஷனும் சரியில்லைன்னு இருக்காங்க. அந்த மாதிரி போலீஸ் அலர்ட் பண்ணாலும் அங்க இருந்து அந்த மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அடுத்து வந்து நாமக்கல் வந்திருக்காரு. நாமக்கல் வந்து சேலம் டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்திருக்காரு. சேலம் டிராவல் பண்ணி, அதாவது நாமக்கல்ல இருந்து கரூர் வந்திருக்காரு. கரூர் வந்துட்டு இருக்கும்போது கரூர் உள்ள போற வரையும் போலீஸ்லாம் வந்து அவர் அழைச்சு உள்ள கூட்டிட்டு போனாங்களா. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் மாயமா மறைஞ்சிட்டாங்களாமா. அதாவது அந்த போலீஸ் அந்த இடத்துல இல்லைன்றதான் சொல்ல வராரு. சோ போலீஸ் அந்த இடத்துல இல்ல அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒருத்தர சூழ்ச்சி தான். யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு டிசைனை கிரியேட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி விட்டுட்டு கிளம்பணும், இந்த மாதிரி கிளம்புனா இதை நீ பண்ணணும், அவங்க இப்படி பண்ண இப்படி பண்ணணும்னு யாரோ ஒருத்தர் டிசைட் பண்ணாங்க. அது யாரு அப்படின்ற ஒரு கேள்வியோட மக்கள் வாயில இருந்தே வர வச்சிருந்திருக்காரு. அடுத்து நம்ம செந்தில் பாலாஜி சாரையும், அதாவது ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருக்காரு, இன்னும் அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆமாங்க, ஏன்னா லுக் அவுட் நோட்டீஸ் வந்து இந்த கவர்மெண்டே வந்து நிறைய இடத்துல வந்து செந்தில் பாலாஜி சாருக்கு அவங்க வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவரோட தம்பியும் வந்து அசோக் சாரையும் வந்து தேடுதல் வேட்டில இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்த செந்தில் பாலாஜி சாரே வந்து, அதாவது அவரோட ட்விட்டர் பக்கத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது விஜய் சார் பேசிட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி சார் மாதிரி தான் இது மாதிரி காரணம்ன்ற மாதிரி சொல்ல வராரு இல்லையா. அதை பார்த்துட்டு அதாவது செந்தில் பாலாஜி சார் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வந்து, மக்களுக்கு தெரியும் யாரு அவங்க கூட நின்னாங்க, யாரு ஓடினாங்கன்னு. பிளைட்டை பிடிச்சி நிறைய பேர் அந்த இடத்துல இல்லாம கிளம்பி ஓடிட்டாங்க இல்லையா. ஒரு சில பேர் டெல்லி சைடு ஓடுறாங்க, இன்னொரு சில பேர் மருத்துவ செலவுன்னு சொல்லிட்டு அவங்க சைடு ஓடுறாங்க. இது யார சொல்றாங்கன்னா, புஷி ஆனந்த் சாரையும், அதாவது டிவிகேவோட ஜெனரல் செக்ரட்டரியும், டிவிகேவோட அந்த இடத்துல இருந்த இவரு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்காரு இல்லையா, அவரையும் வந்து சொல்றாங்க. சோ எல்லாரும் வந்து வேற வேற பக்கத்து தான் போயிருந்தாங்க. சாருமே பாத்தீங்கன்னா, டிவிக்கு விஜய் சாரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போகணும்னு நினைச்சாருன்னு சொன்னாங்க. ஆனா டிஎம்கே இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா, அவர் அந்த இடத்துக்கே வரல, அவரு திரும்ப கிளம்பி போயிட்டாருன்னு சொல்றாங்க. சோ இது வந்து கடைசியா, அதாவது செந்தில் பாலாஜி சார் இன்னைக்கு அவரோட கோட் வந்து என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் தெரிவிங்க. இன்னைக்கு ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. ஓவராலா அதாவது அடிக்கல் நாட்டினது, அதாவது மக்களோட வாய்ஸை கூட்டினது, அதே மாதிரி மக்கள் இன்னைக்கு கூட விஜய் சார் மேல மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்ல இருக்காங்க. கூட்டம் குறையவே இல்லைன்னு கூட சொல்லாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம். திரும்ப வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பத்தி நான் எந்த ஒரு சஜஷன் சொல்ல வரல. நீங்க விஜய் சாரோட ஸ்பீச்சை, அதே மாதிரி விஜய் சார் வந்து இன்னைக்கு 41 பேர் இருந்த குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பொசிஷனும் கொடுத்திருக்காரு. அதாவது கவர்மெண்ட் வேலை கொடுத்திருந்திருக்காரு. குரூப் 4 லெவல்ல, கிளரிக்கல் லெவல்ல இருக்க கவர்மெண்ட் வேலை அந்த மாதிரி. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் எடுத்துருங்க. வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் பாய்.